அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் வீர மரணமடைந்த ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தற்போது ஈரானினுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றன, ஈரானிய உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு பின்பு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, ஈரானுக்கான புதிய உச்ச தலைவர் விரைவில் தெரிவு செய்யப்படுவாரா, ஈரானின் தற்போது இடைக்கால நிர்வாக தலைவராக செயற்படக்கூடிய அலி லர்ஜானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் ஈரானினுடைய அடுத்த கட்ட தரமான காயின் நகர்த்தல்களும், ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய IRGC இராணுவமும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும், பற்றி எரியும் மத்திய கிழக்கு பிராந்தியமும் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அடிமை அரபு நாடுகளுடைய தளங்களும் விமான நிலையங்களும் துறைமுகங்களும், டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட தாக்குதல்களும், தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல குடியிருப்பு கட்டிடங்களும் முக்கியமான இராணுவ தளங்களும், அஷ்கலோன் பிரதேசத்தில் பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கப்பலும், நேற்று இரவு 11 மணியிலிருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அடிமை அரபுகளுடைய மிக முக்கியமான பொருளாதார வர்த்தக நிலையங்களுக்கு எதிராகவும் ஈரான் அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக பஹ்ரைனுக்குள்ளே ஈரான் அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களையும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனுக்கு எதிராக மாத்திரம் 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பஹ்ரைனினுடைய சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து 2 தடவைகள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. அதிகாலையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் பஹ்ரைனின் 18 இடங்களில் வெடிப்புகள் பதிவாக இருந்தன. அமெரிக்க இராணுவ அதிகாரிகள், அமெரிக்க சிப்பாய்கள் என மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்களை இலக்கு வைத்தும் ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இன்று காலையும் பஹ்ரைனுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பஹ்ரைனின் மிக முக்கியமான பொருளாதார வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பஹ்ரைனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் பஹ்ரைனுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பஹ்ரைனுக்கு எதிரான ஈரானிய தாக்குதல்களை கொண்டாடக்கூடிய பஹ்ரைனிய மக்களின் காணொலிகளும் வெளியாக இருந்தன. இவற்றையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு பஹ்ரைனுக்கு அடுத்தபடியாக ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தை சிதைத்து வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய வர்த்தக நகரங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாகவே ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக துபாய் மத்திய கிழக்கின் மிக முக்கியமான பிரதேசமாக காணப்படுகின்றது. தற்போது ஈரானிய ஏவுகணைகள் துபாயினுடைய மிக முக்கியமான விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் சிதைத்து வருகின்றன. துபாயிலே இருக்கக்கூடிய 2 விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் துபாய் விமான நிலையம் பற்றி எரிகின்றது. அதே போன்று துபாயின் மிக முக்கியமான துறைமுகமான ஜபல் அலி துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராடர் கருவிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் துறைமுகத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்து முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் புர்ஜ் கலீஃபா மற்றும் துபாயில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான வர்த்தக நகரங்கள் ஹோட்டல்களை இலக்கு வைத்தும் இந்த ஹோட்டல்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது ஒட்டுமொத்த துபாயும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இதே போன்று அபுதாபியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் சில முக்கியமான தளங்களை ஒருங்கிணைப்பு புள்ளிகளை இலக்கு வைத்தும் ஈரான் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக மாத்திரம் 50க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டுள்ளது. தற்போது நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஈரான் ஆரம்பித்து விட்டது. தற்போதும் துபாயையும் அபுதாபியையும் இலக்கு வைத்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மேவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பற்றி எரியக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக மாத்திரம் கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் இன்னும் சில முக்கியமான வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்தும் ஈரான் இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களில் சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்களும் மிக முக்கியமான துறைமுகங்களும் உள்ளடங்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ராடர் கருவிகளும் அமைப்புகளும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. மேலும் கத்தாரினுடைய சில பிரதேசங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இன்று காலையும் கத்தாரினுடைய சில முக்கியமான பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் கத்தாருக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஈரான் தற்போது ஆரம்பித்துள்ளது. கத்தாரினுடைய விமான நிலையங்கள் துறைமுகங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஈரான் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஒட்டுமொத்த கத்தார் முடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரிகளையும் சில முக்கியமான அமெரிக்க புள்ளிகளையும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் 5 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜோர்டானிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதனாலேயே ஜோர்டான் அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் குறித்த தளத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 2 ராடர் தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈராக் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்களையும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்களையும் இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று அதிகாலையில் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கட்டளை தளத்திற்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த கட்டளை தளமானது சேதமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈராக் எதிர்ப்பு குழுவினர் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அமெரிக்காவின் நலன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அடுத்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 20க்கும் அதிகமான அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதல்களில் டெல் அவீவ் பிரதேசத்தின் 3 முக்கியமான குடியிருப்பு கட்டிடங்களும் இராணுவ தளங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. ஹைஃபா பிரதேசத்தில் 2 பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. 12 நாள் போரின் போது எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்றே நள்ளிரவு கொண்டிருந்த இந்த 20 ஏவுகணை தாக்குதல்களில் டெல் அவீவின் மிக முக்கியமான பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ஈரானினுடைய நீண்ட தூர ஏவுகணையானது அஷ்கலோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்கியிருந்தது. இந்த தாக்குதலில் குறித்த கப்பலானது முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அஷ்கலோன் துறைமுகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த கப்பலானது தீப்பற்றி எரியக்கூடிய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் விட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை தற்போது ஈரான் ஆரம்பித்துள்ளது. இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் போது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 15க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசத்தையும் தெற்கு பிரதேசத்தையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியிருப்பதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கப்பல்களை அனுமதிக்காமல் இருப்பதனால் ஈரானின் கடற்படை தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரானுக்கு எதிராக 700க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்களில் அதிகமான தாக்குதல்களை ஈரான் முறியடித்துள்ளது. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி வருகின்றன. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 25க்கும் அதிகமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அதே நேரம் அமெரிக்கா ஈரானின் NOPO படைப்பிரிவினருடைய தலைமையகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானுக்குள்ளே கலவரங்களை முடக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய NOPO படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து
வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானுக்குள்ளே 40க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய 3 ஏவுகணை தளங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் 5க்கும் அதிகமான இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய பொதுமக்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. பாடசாலைகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்துவிட்டோம், எங்களுடைய எதிரியை படுகொலை செய்துவிட்டோம். இது ஈரானிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இதனால் ஈரானிய சுதந்திரத்திற்காக ஆசைப்படுபவர்கள் அவசரமாக வீதிகளில் களமிறங்கி ஈரானிய அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என நெட்டன்யாஹு அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தார். நெட்டன்யாஹுவின் இந்த அறிக்கைகளை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பும் விசேட அறிக்கையை முன்வைத்திருந்தார். நாங்கள் ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்துவிட்டோம், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீய சக்தியை அழித்து விட்டோம். ஈரானிய மக்கள் இதற்கு பிறகு அவர்களுடைய நாட்டை திரும்ப பெறலாம். மேலும் தற்போது IRGC இராணுவம் அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். இருப்பினும் அவர்களுக்கு மரணம் மாத்திரமே எஞ்சியிருக்கும். தற்போது ஈரானிய உச்ச தலைவர் மாத்திரமல்லாமல் ஈரான் நாட்டிற்கு எதிராகவும் நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். மேலும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் ஈரானிய மக்கள் அவசரமாக களமிறங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பும் அறிக்கைகளை வெளியிட்டார். இவ்வாறு ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு பின்பு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான பஹலவிக்கு ஆதரவானவர்கள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் அவசரமாக ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இருப்பினும் அவர்களால் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஈரானினுடைய ஒவ்வொரு தெருவிலும் ஈரானிய IRGC இராணுவமும் பெசிஜ் படைப்பிரிவினரும் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு பின்பு அவர்களால் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை மாத்திரமே மேற்கொள்ள முடிந்தது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான எந்தவிதமான ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் அவர்களால் ஆரம்பிக்க முடியவில்லை. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பை தொடர்ந்து ஒட்டுமொத்த மேற்குலகிலும் கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினுடைய உச்ச தலைவரை நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம் என மேற்குலக தலைவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சிரியாவிலே தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாத படைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பை தொடர்ந்து கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். நாங்கள் டொனால்ட் ட்ரம்போடு இருக்கின்றோம், டொனால்ட் ட்ரம்ப் எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து பயணிப்போம், ஈரானிய உச்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாதிகள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலையில் ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தியை ஈரானிய ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டன. அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் மேற்கொண்ட கொடூர தாக்குதல்களில் ஈரானிய உச்ச தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என IRGC இராணுவமும் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. மேலும் ஈரானிய உச்ச தலைவரோடு பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி அவர்களும் ஈரானிய IRGC இராணுவத்தின் தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய முகமது பக்பூர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார் என்றும் அவர்களும் வீரமரணம் அடைந்து விட்டார்கள் என்றும் ஈரானிய IRGC இராணுவம் அறிவித்தது. அத்தோடு ஈரானிய உச்ச தலைவரின் மருமகன் மற்றும் குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது ஈரானிய உச்ச தலைவர் அவருடைய மருமகள் மற்றும் மருமகன் குழந்தைகளோடு இருந்துள்ளார். சுரங்கப்பாதைகளுக்குள் அவர் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய உச்ச தலைவரின் மரணம் உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஈரான் முழுவதும் மக்கள் வீதிகளில் களமிறங்கி அவர்களின் கவலைகளையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினார்கள். ஈரானினுடைய ஒவ்வொரு தெருவிலும் ஈரானிய உச்ச தலைவருக்கான ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டது. மேலும் அதிகளவான மக்கள் வீதிகளில் களமிறங்கி கோஷங்களை எழுப்பினார்கள். எங்களுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்காக நாங்கள் அமெரிக்காவையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் அதன் நண்பர்களையும் பழி வாங்க வேண்டும். நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டோம். இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்காவை நாங்கள் பழி வாங்குவோம். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மரணம் என கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானிய உச்ச தலைவரின் மரணத்திற்கு பின்பு ஈரானிய நிர்வாகத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. ஈரானிய IRGC இராணுவத்தின் தாக்குதல்களில் எந்தவிதமான குறையும் ஏற்படுத்தப்படவில்லை. ஈரானிய IRGC இராணுவமும் ஈரானிய நிர்வாகமும் வேகமாக இயங்கினார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு எதிரான தாக்குதல்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை. அதே போன்று ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்கள் முழுமையாக முடக்கப்பட்டன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இலக்குகளை களத்தில் அடைந்து கொள்ளாமல் இருப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன.
ஏற்பட்டன. அதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாகும். தனியொரு மனிதரில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு தங்கியிருக்கவில்லை. இதனால் ஈரானிய உச்ச தலைவருடைய மரணம் ஈரானிய களத்தில் இராணுவ ரீதியாக நிர்வாக ரீதியாக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் எதிர்பார்த்ததை போன்று உச்ச தலைவருடைய மரணம் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தன. அதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசு உறுதியாகவே இருக்கின்றது. ஈரானிய மக்களும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். ஈரானிய உச்ச தலைவருடைய மரணம் ஒட்டுமொத்த ஈரானிய மக்களுக்கும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களுக்கும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த கவலையானது ஒரு பொழுதும் பலவீனம் அல்ல. இது ஈரானிய மக்களையும் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களையும் ஒட்டுமொத்த சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் மேலும் உறுதிப்படுத்தும். அத்தோடு IRGC இராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக அகமது வஹதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் 12 நாள் போரை போன்று அதிகளவான தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் கொல்லப்படவில்லை. ஈரானிய உச்ச தலைவர் உட்பட 5க்கும் குறைவான முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் மாத்திரமே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் தற்போது ஈரானின் இடைக்கால நிர்வாக தலைமை அதிகாரியாக அலி லர்ஜானி அவர்களே செயற்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் புதிய உச்ச தலைவரை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானிய பாராளுமன்றமும் சூரா சபைகளும் மஜ்லிஸ் சபைகளும் ஒன்றிணைந்து அடுத்த ஈரானிய உச்ச தலைவரை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசு நிர்வாக கட்டமைப்புகள் சிதைக்கப்படவில்லை. அவர்களால் இதனை சிதைக்கவும் முடியாது. ஈரானிய உச்ச தலைவர் கொல்லப்பட்ட இடத்திற்கு புதிய உச்ச தலைவர் தெரிவு செய்யப்படுவார். மேலும் இது ஈரானினுடைய உறுதியை பல மடங்கினால் அதிகரிக்கும். அடுத்து இன்று காலை 11 மணி அளவில் IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டது. நாங்கள் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இதுவரையில் காணாத தாக்குதல்களை இவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள். அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன என IRGC இராணுவம் அறிக்கையில் குறிப்பிட்டது. அத்தோடு IRGC இராணுவத்தின் இந்த அறிக்கைகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரான் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக தெரிவித்துள்ளது. IRGC இராணுவம் இதனை செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வது நல்லதல்ல. நீங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் எங்களுடைய அதிகளவான சக்திகளை பயன்படுத்தி நீங்கள் கண்டிராத தாக்குதல்களை உங்களுக்கு எதிராக மேற்கொள்வோம். மேலும் உங்களுக்கு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் தற்போது இடைக்கால நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய அலி லர்ஜானி அவர்கள் ஈரானிய அரசு தொலைக்காட்சி வழியாக நேர்காணல் ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் ஈரானிய தேசத்தின் இதயத்தை எரித்துவிட்டன. இதே போன்று நாங்களும் உங்களுடைய இதயத்தை எரிப்போம். இதற்கு பிறகு ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் வீரியமானதாக அமைந்திருக்கும். எங்களுடைய உச்ச தலைவர் ஒரு சாதாரண வாழ்க்கையையே வாழ்ந்தார். இறுதி வரை அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையையே வாழ்ந்தார். இன்றைய தினம் ஈரானுக்கான தற்காலிக நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். இதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டன. 12 நாள் போரின் போது நாங்கள் அதிகளவான இழப்புகளை சந்தித்திருந்தோம். ஆனால் தற்போதைய போரில் குறைந்தளவான இழப்புகளை மாத்திரமே சந்தித்துள்ளோம். எங்களுடைய தலைமைகளிலும் தளபதிகளிலும் குறைந்த அளவிலான இழப்புகள் மாத்திரமே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் எங்களுடைய முப்படைகளும் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் பொறியில் சிக்கிவிட்டார். மேலும் இதற்கான விளைவுகளை அவர் அனுபவிப்பார் என ஈரானின் தற்போது இடைக்கால நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.